Introduction la pathana alcohols vandu basically when you take an alkane, say RH, R na enna alkyl group, that is it will be methyl na CH3 irukum, H irukum, adhaadu CH4 nam indha madiri irukum. For those of you who are not very familiar with that, if you remove a hydrogen from an alkane, you get an alkyl radical, that is a carbocation, and then if you add a OH to that group, you get an alcohol basically. Similarly, if you take a aryl group, say benzene madri or aryl group edutundena, adilirundhu if you remove hydrogen, you get a phenyl carbocation or aryl carbocation, whatever the group that you have taken. Adile if you add, you get a aromatic alcohol. Generally aromatic alcohols vandu we call them as phenols. Monohydric la irundha phenols solvom, dihydric and madri irundha resorcinol appdin solvom. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. கிரசால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி we have different names of aromatic alcohols. So these are all aromatic alcohols. So we will be studying both aromatic and aliphatic alcohols. அதோட preparation and properties. Remember, always the properties of one compound will be the preparation of the other compound and vice versa. So alcohol chapterல நீ பார்க்கக்கூடிய preparation வந்து most of the time அது வந்து உனக்கு ஆல்கைல் ஹாலைடில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் உனக்கு. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அக்காக்கா சாப்டர். அக்காக்கா சாப்டரில் வந்து அதோட ப்ரிப்பரேஷனில் வரும், ப்ராசஸில் வரும். ஸோ நீ இதை வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கிராம் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி லாஜிக்கல். இட் ஃபார்ம்ஸ் பியோர் லாஜிக் as long as you understand the sequence of the reactions that is taking place. It will be very easy for you to understand that. Generally, when we substitute, when a carbon in any organic compound contains two hydroxy groups like this, நம்ம வந்து இதை ஆஹா சாப்டரில் பார்த்தோம். ஒரே கார்பனில் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் ஜெம் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெம்னா என்ன, ஒரே கார்பனில் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். விசினல்னா என்ன, பக்கத்து கார்பனில் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது விசினல்னு சொல்லுவோம். That terminology applies to all class of functional groups. So this will be called as a vicinal diol. ரெண்டு குரூப் இருக்கு. இது வந்து this will be called as a gem diol. அங்க நம்ம gem dihalide and vicinal dihalide னு பார்த்தோம். So whenever there is two hydroxyl group attached to a single carbon, elimination of water molecule will take place. And so we get a, இந்த இடத்துல உனக்கு என்ன வரும், இப்போ யூ கெட் அ கீட்டோன் உனக்கு வரும். இந்த இடத்துல யூ கெட் அ கீட்டோன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி காம்பவுண்ட். அண்ட் இஃப் மோர் தேன் ஒன் ஆர் டூ ஹைட்ராக்சில் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு டு த கார்பன் ஆட்டம், சே லைக் திஸ், இந்த மாதிரி இஃப் யூ ஹேவ் சே OH, மூணு குரூப் விசினல் மாதிரி ஜெம் மாதிரி இல்லாமல் 3 அப்படின்னு அட்டாச் ஆகிருந்ததுன்னு சொன்னாலும் இதில் வந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆச்சுன்னா உனக்கு என்ன வரும், அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் இப்படி போச்சுன்னா என்ன வரும், யூ வில் ஹேவ் C வந்துடும், யூ வில் ஹேவ் அ டபுள் பாண்ட் O இங்கே வந்துடும், இந்த இடத்துல யூ வில் ஹேவ் த OH வந்துடும். ஸோ யூ கெட் அ கார்பாக்சிலிக் ஆசிட். These types of fundamental things you have to remember in mind so that you can see that ஆல்கஹால்லேருந்து உனக்கு கீட்டோன் எப்படி வருது, ஆல்கஹால்லேருந்து கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி வருதுன்றதுக்கான க்ளூ வந்து உனக்கு இதிலே கிடச்சிடும் உனக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பேசிக் காம்பவுண்ட்ஸ். எந்த காம்பவுண்ட் இருந்தாலும் பேசிக்காக நீ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நவ் வி கேன் சி தட் திஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒரு ஆல்கஹாலினுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஆல்கஹாலினுடைய யூசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய யூசேஜ் இருக்குது. இட் இஸ் காட் அ லாட் ஆஃப் யூசேஜ். சே இப்போ இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால்னால் C6H5னா அரோமேட்டிக், அதில் வந்து H போட்டால் பென்சீன். அதுலேருந்து ஒன்று எடுத்தேன்னு சொன்னோன்னா யூ வில் ஹேவ் ஃபினாயில் குரூப், ஃபினாயில் கார்போகேட்டையான் வந்துடும். ஃபினாயில் கார்போகேட்டையானில் இஃப் யூ ஆட் அ ஃபங்க்ஷனல் குரூப் OH, யூ கெட் C6H5OH. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் phenol. C6H5OH is called as phenol. பென்சீன்லேருந்து வருது phenol, ஆல்கேன்லேருந்து வருது ஆல்கஹால்ஸ். ஓகே, அரீன்லேருந்து வருது
ஸோ இந்த மாதிரி யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதில் வரும். இப்போ இதுலேயே வந்து சப்போஸ் இஃப் யூ ரிமூவ் alkane if you remove a hydrogen and you get a alkyl free radical இதில் வந்து if you add a alkoxy group instead of alcohol ஒரு alkoxy group add பண்ணேன்னா, ஸோ alkoxyனா என்ன, ஒரு alkyl groupும் ஆக்சிஜனும் இருக்குன்னு அர்த்தம். if you add a alkoxy group you get ROR, so this you will get a ether. I'm writing the general reactions so that it will be easy for you to remember the types of compounds that can be obtained from any organic compound. So, if adhe mari aromatic compounds, say benzene, arene, this is called as arene. General, any compound, it can be benzene, naphthalene, styrene, cumene, இந்த மாதிரி நிறைய aromatic compounds இருக்கு. அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணனா you get a aromatic and the corresponding aromatic carbocation உனக்கு வரும். அதில் if you add a alkoxy free radical, alkoxy radical நீ அதில் ஆட் பண்ணனா you get an aromatic ether உனக்கு வரும். So ether also can be prepared from either alkane or alkene or from alcohol. அதில் இருந்து கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் நம்ம எந்த மாதிரி குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோன்றதை பொறுத்து we get a different types of compounds. Say for example, இப்போ இந்த ஆல்கஹால்லேருந்தே இப்போது if you ROH இருக்கு இல்லையா, ஆல்கஹால்லேருந்து if you remove the H you will have the alkoxide ion உனக்கு வரும். அந்த இடத்துல you will have RO minus வரும் உனக்கு. if you remove H plus RO minus வரும். that is this bond will break. If this bond breaks you get alkoxide ion and H plus உனக்கு வரும். இந்த இதில் வந்து if you add an alkyl group you get a ether again. Very simple reaction. So இந்த மாதிரி reactions நீ ஞாபகம் வச்சிருந்தேன்னா உனக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்லேயே வந்து when this OH bond breaks, O minus H plus, and if you remove this H plus you get the aryl oxide carbon ion ஒன்று வரும். அதில் வந்து if you add alkyl group again you get an ether, aromatic based ether ஒன்று வரும். So it depends upon நம்ம எந்த மாதிரி இப்போ இதில் instead of adding R பதிலா if you add a aryl group to this you get an aromatic ether, aromatic. If both will be aromatic ether உனக்கு வரும் இதில். ஸோ இப்போ அதாவது ஃபீனால் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஜென்ரலாக ஏஆர் அப்படின்ற வேர்டு வந்து ஜென்ரலி ஏஆர் ரெப்ரசன்ட்ஸ் C6H5 இன் ஜென்ரல் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபைட். உங்கள் என்சிஆர்டியில் வந்து ஏஆர் ரெப்ரசன்ட்ஸ் C6H5, தட் இஸ் ஃபீனாயில் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணும் ஏஆர்ன்றது. தெர் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு அது என்சிஆர்டியில் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஜேஇயில் வேணால் வருமா இருக்கும் அது, யூ வில் ஹேவ் தட். பட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் AR refers to C6H5 of the compounds. Okay, so this is the introduction to the alcohols. What are alcohols and how do you can get the alcohols and what are the different types of products that can be obtained from the alcohols in that. So alcohols on the now the next topic we will see the classification of alcohols. How do we classify? classify பண்ண மாதிரி ஆல்கஹால்ஸே வந்து we can classify the alcohols. ஒன்ஸ் எதுக்காக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பவுண்டுக்கும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தோஸ் காம்பவுண்ட்ஸ் will be different. So now if you see the classification of alcohols, first classification வந்து we will have it as aliphatic and aromatic alcohols. So first classification வந்து aliphatic alcohols and aromatic alcohols. Aliphatic and aromatic. So based on the nature of the side chain, we will classify them into aliphatic and aromatic alcohols. So aliphatic alcohols na enna unakku? Aliphatic alcohols na you will have all these compounds. So methanol, ethanol, propanol, butanol, pentanol, isopentanol and madri etc. So inga alcohol homologous series vandu nee eludano illa. You should know alcohol homologous series full or 10 alcohol varaiku eludano. N equal to 10 varaiku nee eludano. You will have primary, secondary, tertiary எல்லாமே உனக்கு இதில் வரும். அரோமேட்டிக் ஆல்கஹாலில் வந்து உனக்கு என்ன வரும்? அரோமேட்டிக் ஆல்கஹாலில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி you will have
ஃபீனால்ஸ்லேருந்து உனக்கு வரும். சே யூ வில் ஹேவ் ஃபீனால் லைக் திஸ் அரோமேட்டிக் ஆல்கஹால். OH எங்கே வேணாலும் அட்டாச் ஆகிருக்கும். இது ஆர்த்தோன்லாம் நினச்சிக்காத, ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது எங்கே வேணாலும் அட்டாச் ஆகும். டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ஆர்த்தோ, திஸ் இஸ் நாட் ஆர்த்தோ, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபீனால், திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபீனால் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ ஹேவ் சைட் செயினில் கூட ஒரு OH குரூப் உனக்கு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் எனிவேர் இட் கேன் பி அட்டாச்ட். டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் மெட்டா, திஸ் இஸ் நாட் மெட்டா. ஓகே, ஸோ யூ கேன் கால் திஸ் அஸ் ஃபீனைல் மெத்தனால்னு சொல்லலாம். இல்லை nomenclature நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் நம்ம phenyl methanol, because when a side chain contains a functional group, when the side chain contains a functional group, that becomes the parent compound, that becomes the parent compound. Therefore this compound will be methanol. அதில் phenyl group substitute ஆகிருக்கும். This is also called as benzyl alcohol. இந்த nomenclature ஞாபகம் வச்சுக்கோ. benzyl alcohol, that is C6H5CH2OH. This is called as benzyl alcohol. Remember, this terminology is very important. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதில் பென்சீன்லேருந்து வருது பென்சாயில் கிடையாது, பென்சீன்லேருந்து வருது ஃபீனைல். ஓகே, பென்சாயில்ன்றது C6H5CH2ன்றது பென்சாயில் வரும் அந்த இடத்துல. ஸோ யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஒரு ரிங்குக்கு ஒரு இதுக்கு பதிலாக ரெண்டு கூட உனக்கு வரலாம். இந்த மாதிரி யூ வில் ஹேவ் CHOH, 2 காம்பவுண்ட்ஸ் வரும். ஃபீனைல் எத்தனால் கூட உனக்கு கிடைக்கும். 1 ஃபீனைல் எத்தனால் இருக்கும் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எப்படி வேணாலும் we will have. now நம்பரிங் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், 1 2ன்னு இருக்கும். சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அதுதான் பேரண்ட் காம்பவுண்ட். ஸோ திஸ் வில் பி யுவர் பேரண்ட் காம்பவுண்ட். திஸ் 2 கார்பன் கண்டெய்னிங் ஆல்கஹால் we call this as ethanol. therefore 1 குரூப்பில் வந்து ஃபீனைல் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிறதுனால we can say that this is 1 phenyl ethanol, 1 phenyl ethanol அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் திஸ் we'll have different types of compounds. இதுலேயே கூட வந்து நம்ம இப்போ இதில் பார்த்தோன்னா இதே காம்பவுண்டை வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மாடிஃபை பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி சப்போஸ் இஃப் யூ ரைட் லைக் திஸ் CH2OH. இப்போ பார்த்தேன்னா இங்கே 1 வந்துடும், இங்கே 2 வந்துடும். திஸ் வில் பி கால்ட் அஸ் 2 phenyl ethanol, 2 phenyl ethanol. ஸோ இதெல்லாம் வந்து அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் வந்து aromatic alcohols வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய compounds we will have. So that is the first type of classification that we can see. Second type of classification வந்து depending upon the number of alcohols. So based on number of OH group, அதில் பார்த்தோம் இல்லையா நம்ம மோனோஹேலைட், டைஹேலைட், ட்ரைஹேலைட், டெட்ராஹேலைட்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இதில் வந்து நம்பர் ஆஃப் OH group into நிறைய கேட்டகரிஸ். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், மோனோஹைட்ரிக்னா ஒரே ஒரு OH குரூப் இருக்கிறது, 1 OH குரூப் இருக்கும். அதே மாதிரி டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் 2 OH குரூப் இருக்கும். you will have 2 OH group that is present in that. and then trihydric alcohols அதில் 3 இருக்கும். and then you will have polyhydric alcohols, நிறைய OH group இருக்கும். அதில் you will have more than 3 groups இருக்கும். more than 3 groups OH group இருந்ததுன்னு சொன்னால் you call that as a polyhydric alcohols. ஸோ டைஹைட்ரிக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி you have 2 types of dihydric alcohols. என்ன, விசினல் டையால் வரும், ஜெம் டையால் வரும். you have vicinal diols and gem diols. இந்த nomenclature இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த nomenclature தான் அது, அந்த மாதிரி வரும். ஸோ மோனோஹைட்ரிக்லேயும் இது எல்லாத்துலேயுமே வந்து you will have both aromatic and aliphatic இதில் வரும். அதாவது மோனோஹைட்ரிக்ன்றது வந்து அலிஃபேட்டிக்லேயும் வரும், அரோமேட்டிக்லேயும் உனக்கு வரும். அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக். அலிஃபேட்டிக்லேயும் மோனோஹைட்ரிக் டைஹைட்ரிக் வரும், அரோமேட்டிக்லேயும் மோனோஹைட்ரிக் டைஹைட்ரிக் உனக்கு வரும். ஸோ தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஈத்தனால், CH3CH2OH, ஈத்தனால் எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா ஒரே ஒரு OH குரூப் இருக்குது. ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் மோனோஹைட்ரிக். ஆல்கஹால்னு சொல்லுவோம். 2 வந்தது அப்படின்னு சொன்னால் CH2OH, இந்த மாதிரி CH2OH இப்படி 2 வந்ததுன்னு சொன்னால் we say டைஹைட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். this will be called as டைஹைட்ரிக். IUPAC நேம் வச்சா எப்படி வரும், 1,2 இருக்கும். 1,2 ஈத்தேன் டயால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1,2 ஈத்தேன் டயால்னு சொல்லுவோம். காமன் நேம் வந்து கிளைகால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 காம்பவுண்ட், 3 OH கூட உனக்கு வரும். CH2OH, 3 கார்பனில் OH இருக்கும்.
ட்ரைஹைட்ரிக். ஒரே கார்பனில் 3 வராது. ஒரே கார்பனில் 3 வந்ததுன்னு சொன்னால் நான் அந்த வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும்னு சொன்னேன். விசினலில் கூட உனக்கு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும், பட் ஜெம் தான் வந்து நல்லா எலிமினேட் ஆகும் உனக்கு. இஃப் யூ see the elimination of water, gem will eliminate better than vicinal in removal of water. In removal of water la gem diol will remove water better than the vicinal diol. Vicinal diol லையும் பண்ணும், பட் இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடும் இந்த இடத்துல. ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ், ரெண்டாவது உனக்கு வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளிசரால். இந்த லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க கிளிசரின் அப்படின்னு சொல்லிட்டு. வின்டரில் வந்து நிறைய பேருக்கு லிப்ஸ் எல்லாம் கிராக் ஆகிடும். அந்த கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிசரால்னு இருக்க திக்காக இருக்கும் இந்த ஆல்கஹால். இது when the number of OH group increases in the compound becomes highly viscous in nature. ஆல்கஹால் எல்லாமே வந்து லிக்விட் தான். ஓகே, எல்லா ஆல்கஹால்ஸும் லிக்விட் தான் இருக்கும். அதில் வந்து அந்த விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். OH group ஜாஸ்தியாக when the number of OH group is very high, it becomes solid-ஆக கூட ஆகிடும் அது. ஸோ லோயர் ஹோமோலோக்ஸ், மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் லிக்விடாக இருக்கும் உனக்கு. பாலிஹைட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திஸ் வில் பிகம் சாலிடாக இருக்கும் உனக்கு. இதெல்லாம் சாலிடாக இருக்கும், இதெல்லாம் வந்து லிக்விடாக இருக்கும். லிக்விட் இருக்கும், விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் வில் இன்க்ரீஸ், திக்காகிடும் உனக்கு அந்த இடத்துல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி உனக்கு ஒரு CH2OH, அதே மாதிரி CHOH வந்து ஒரு 4 times இல்லை 5 times இந்த மாதிரி வரும் உனக்கு. தென் யூ வில் ஹேவ் CH2OH இந்த மாதிரி உனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆல்டிடால் இருக்கும். இதெல்லாம் வந்து பாலிஹைட்ரிக். இந்த ஆல்டிடால் அப்படின்றது வந்து குளுக்கோஸ் இஸ் ஆல்சோ எ பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். பின்னால் பயோமாலிகுல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். 2, 3, 4, 5, 6 அங்கே பயோமாலிகுல்ஸில் பார்க்க போகிறோன்றதுக்காக இங்கே இதோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த எழுதுறதுக்கு. ஸோ HCOH, HOCH, HCOH இது ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறதுன்றதுக்காக இப்படி சொல்லி கொடுக்குறேன். இப்படி சொல்லிகிட்டே எழுதுனா உனக்கு அது ஈஸியாக இருக்கும் அது. ஓகே, நவ் திஸ் இஸ் an example. This is glucose. This is a polyhydric alcohol. So basically this is a carbohydrate that you know, C6H12O6. This is an alcohol, polyhydric alcohol. All the carbohydrates are polyhydric alcohols. Carbohydrate n times இருக்கும். If you put n equal to 6, you will have C6H12O6. Hydrate of carbon is called as carbohydrate. Carbohydrates are polyhydroxy aldehydes இருக்கலாம், இல்லை கீட்டோனா இருக்கலாம். ஆல்டிஹைடாக இருந்தால் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம், கீட்டோனாக இருந்தால் ஃப்ரூக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இஃப் யூ டேக் த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில், அரோமேட்டிக் மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக்கில் வந்து ஃபீனால் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது, தட் இஸ் மோனோஹைட்ரிக். அதுலேயே வந்து இஃப் யூ ஹேவ் டைஹைட்ரிக், நம்ம ஆஹா சாப்டரில் பார்த்த மாதிரி இஃப் யூ ஹேவ் 1, 2, 1, 3, 1, 4 டைஹைட்ரிக்லாம் இருந்ததுல இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் டைஹைட்ரிக். டைஹைட்ரிக்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரிசார்சினால். இது எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. யூ கேன் கால் திஸ் as 1,3-dihydroxybenzene. 1,3-dihydroxybenzene அப்படின்னு சொல்லுவோம் இதில். ஆர் யூ கேன் சே காமன் நேம் வந்து ரிசார்சினால் இஸ் ஆல்சோ காமன்லி அக்செப்டட் நேம். 1,3-dihydroxybenzene வரும். இது டைஹைட்ரிக். இது ட்ரைஹைட்ரிக்னா 3 OH குரூப் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். அது 1, 2, 3ல இருக்கலாம், 1, 3, 5ல இருக்கலாம், 1, 3, 4ல இருக்கலாம். யூ கேன் ஹேவ் இட் அஸ் எனிவேர் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி 3 இருந்ததுன்னு சொன்னால் we call this as 2 இருந்ததுன்னா குயினால்னு இன்னொரு காம்பவுண்ட் இருக்கு. this will nomenclature வரும்போது நம்ம பார்க்கலாம். this is hydroxyquinol. இந்த நேம்ஸ் எல்லாம் எதுக்காக ஃபெமிலியரைஸ் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் ஒரு கொஷின் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவள் செட் பண்ணுறவா வந்து காமன் நேம் கொடுத்துட்டா அப்படின்னா உனக்கு அது என்ன காம்பவுண்டுன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால தான் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்குறேன். எவ்வளோ தூரம் பாசிபிளோ அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோ. ஸோ தட் இஸ் த ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக்னா உனக்கு நிறைய எல்லா இடத்துலையும் OH குரூப் வந்துடும் உனக்கு. யூ வில் ஹேவ் OH குரூப் இன் ஆல் த பொசிஷன்ஸ். எப்படி நம்ம அலிஃபேட்டிக்கில் வந்து குளுக்கோஸ் பார்த்தோமோ, ஆல்டிடால் பார்த்தோமோ, அதே மாதிரி அரோமேட்டிக்லையும் யூ கேன் ஹேவ் திஸ். ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் ஹெக்ஸாஃபீனால். அப்படி இல்லைன்னா 1, 2, 3, 4, 5, 6
ஹெக்ஸாஹைட்ராக்சி பென்சீன் அப்படி கூட நம்ம இதை சொல்லலாம். இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, மூணாவது டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து third type of classification we will see that based on the hybridization of the carbon. Hybridization of the carbon, that is CsP3. CsP3 ல வந்து OH group attach ஆயிருந்தது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். or CsP2 hybridized carbon attach ஆயிருந்ததுன்னு சொன்னால் that will have a CsP2 hybridized carbonல you will have attach ஆயிருந்தா ஒரு மாதிரி வரும். அதே மாதிரி CsP ல வந்து OH அட்டாச் ஆயிருந்தா அது ஒரு மாதிரி நேம் ஆஃப் த காம்பவுண்ட் வரும். ஸோ நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம் என்ன, அலைலிக் அண்ட் வினைலிக் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நார்மலாக இருக்கிற இப்போ நம்ம பார்த்த ஆல்கஹால்ஸ் எல்லாம் வந்து மீத்தனால், ஈத்தனால், புரோப்பனால் அதெல்லாம் வந்து sp3ல உனக்கு வரும். மீத்தனால், ஈத்தனால், புரோப்பனால் அதெல்லாம் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதாவது ஆல்கஹால் ஹோமோலோகஸ் சீரீஸ் வந்து இதில் ஃபுல்லாக வந்துடும். sp2லனா எப்படி வரும், உனக்கு டைரக்டாக அட்டாச் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் CH3 சிங்கிள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2OH. இந்த மாதிரி sp2ல அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வினைலிக் ஆல்கஹால் உனக்கு வரும். ஏன்னா CsP2ல டைரக்டாக அட்டாச் ஆயிருந்ததுன்னா வினைலிக் வரும். அதுவே வந்து உனக்கு இப்போ இட் இஸ் அட்டாச்டு டு அ டிஃப்ரெண்ட், அதாவது CH3 that is CH2 double bond CH single bond CH2OH. This is called as allylic. இந்த டெஃபினேஷனை நீ ஞாபகம் வச்சுக்கணும். allylic and vinylic ஓட டிஃபரன்ஸை நீ தெரிஞ்சுக்கணும். This is allylic and this is vinylic. This is vinylic. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் OH குரூப் டைரக்டா sp2ல அட்டாச் ஆயிருந்ததுன்னா that will be called as vinylic. OH group attach ஆகிருக்கிற கார்பன் sp2ல அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் we call that as allylic. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென்சாயில் ஆல்கஹால் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. if you take benzyl alcohol like this is benzyl alcohol or phenyl methanolனு நான் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா you can see that this is an example of an allylic alcohol. இது allylicன்னு சொல்லுவோம். பட் இது அரோமேட்டிக்ல இருக்கிறதுனால we call this as benzylic. ஏன்னா இதுக்கு ஒரு தனி பேர் இருக்கிறதுனால we call this as benzylic alcohol or benzyl alcohol அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ this is based on the hybridization of the carbon. and இந்த கார்பன் இந்த CsP3ல பார்த்தீங்கன்னா CsP3ல again it is classified into 3 categories. என்னென்ன categories? primary alcohol, secondary alcohol, tertiary alcohol. primaryனா என்ன, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஒரு கார்பனில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு பேர். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் now you can see it is attached to 2 carbon. this is called as secondary வரும். டெர்ஷரியில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து 3 கார்பனில் அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் that we call it as tertiary. ஸோ 3 கார்பனில் இந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்ததுன்னா you call this as tertiary. Okay, so this is the based on the primary, secondary, tertiaryன்றது வந்து sp3லயே சப் கிளாசிஃபிகேஷனில் உனக்கு வரும் அது. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த பிரைமரியில் வந்து யூவில் CH2OHல வந்து இது அட்டாச் ஆகிருக்கும் வாட் எவர் த குரூப். இதில் வந்து என்ன அட்டாச் ஆகிருக்கும், CHOH குரூப்பில் 2 குரூப் அட்டாச் ஆகிருக்கும் இந்த இடத்துல. இதில் என்ன வந்திருக்கும் உனக்கு, யூவில் ஹேவ் 3 குரூப்ஸ் அட்டாச்டு டு COH குரூப் இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வாட் ஆர் தீஸ் ஆர் ஆல் த primary alcohol functional group, secondary alcohol functional group, tertiary alcohol functional group. So இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அலைலிக் ஆல்கஹால் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அலைலிக்கில் வந்து இஃப் யூ வாண்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹேவ் காம்பவுண்ட்ஸ் லைக் திஸ் CH2 டபுள் பாண்ட் CH. இந்த இடத்துல வெறும் CH2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்மளுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட இருக்கலாம். இப்படி இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் கால்ட் as அலைல் ஆல்கஹால் பிகாஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கிற கார்பன் வந்து sp2ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் as allylic. தட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் allylic. அதே மாதிரி திஸ் கேன் ஆல்சோ பி லைக் திஸ், தட் இஸ் CH2 டபுள் பாண்ட் CHல இங்கே வந்து we can have any group. இங்கே வந்து H தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. you can also have a tertiary group கூட இந்த மாதிரி இப்படி வரலாம். CH3 இங்கே இப்படி OH ஒன்று வரலாம். that is
you will have a OH group like this. So this is called a allylic alcohol. Functional group attach ஆகிறது வந்து allylic alcohol வரும். So common name இல்லை IUPAC name எல்லாம் வச்சா நம்ம எப்படி வரணும், nomenclature பண்ணணும்னா 1 2 3 longest carbon 3 வந்துரும் உனக்கு இதில். longest carbon 3 வந்ததுன்னா என்ன வரும், prop 2n 1 all, prop 2n 1 all. So sorry, இங்க longest carbon வந்து உனக்கு 4 வரும் இதில். you will have 4 இந்த இடத்துல, you will have 4, that is 1 2 3 4 1 2 3 4 4 carbons உனக்கு longest carbon வரும். அப்போ you will have bute 3n 2 all, bute 3n 2 all வரும். ஸோ இதில் வந்து என்ன வரும், அதே தான் இதுலேயும் வந்து லாங்கஸ்ட் கார்பன் வந்து you will have 1 2 3 4. இந்த இடத்துல என்ன வரும், பியூட் 3n பியூட் 2 methyl பியூட் 3n 2 all, butte 3n 2 all. So this is an example of allylic alcohol. வந்து you can call this as a primary allylic alcohol, you can call this as a secondary allylic alcohol. So this is secondary allylic alcohol. இதெல்லாம் ஜேஇக்கு தான் கேட்பாங்க, போர்டில் இது அவ்வளோவா வராது. This will be called as a tertiary allylic alcohol. allylicலே வந்து you will have still further classification, primary allylic, secondary allylic, tertiary allylic உனக்கு வரும். ஸோ இதுலேயும் வந்து அரோமேட்டிக்லேயும் வந்து அதே மாதிரி தான் உனக்கு. aromatic compoundsலேயே வந்து you will have benzylic இந்த வருதுல, this is a primary benzylic. இது ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால we call this as a primary benzylic. இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம், we can have a group like this. So you have the benzene ring. இந்த இடத்துல வந்து CHOH and CH3 ரெண்டு கார்பன் இருந்ததுன்னு சொன்னா, that is OH group. So this is basically a benzylic alcohol. இது அதாவது allylic functional group attach ஆகிருக்கிற கார்பன் வந்து ஒரு CsP2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதனால இது allylic or benzylic அப்படின்னு சொல்லுவோம். அரோமேட்டிக்கா இருக்கிறதுனால benzylic அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 கார்பனில் இங்கே அட்டாச் ஆகிருக்கிறதுனால we call this as a secondary basically this is a secondary alcohol இருக்கும். இது பென்சைலிக்காக இருக்கிறதுனால we say this is secondary benzylicன்னு சொல்லுவோம். ஸோ 1-phenyl ethanol நம்ம ஏற்கனவே பார்த்தது இது. அதே மாதிரி you will have next வந்து you will have இதில் வந்து மூணு கார்பன் அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னால், if you have 3 carbons attached to this, இங்கே ஒரு OH group, இங்கே ஒரு methyl group, or இங்கே ஒரு carbon or methyl or ethyl group, whatever group you can have. So you can call this as tertiary வரும். So that is 2-phenyl 1 2 3 வந்து 2-phenyl 2-propanol வரும். 2-phenyl 2-propanol. So you will write it like this 1 2 3 2-phenyl 2-propanol. So this is an example of the tertiary benzylic அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி உனக்கு வரும். ஸோ டைரக்டா sp2 அட்டாச் ஆயிருந்தா, தட் இஸ் வினைலிக்ல வந்து டைரக்டா எப்படி அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, we will see that வினைலிக் இந்த இடத்துல. வினைலிக்ல எப்படி வரும் உனக்கு, CH3 CHOH ஸ்ட்ரைட்டா சிம்பிளா எடுத்துட்டேன்னா CH2 double bond CHOH. This is a simple vinyl alcohol. This is called as a vinyl alcohol. இது வந்து accepted IUPAC name, இது vinyl alcohol. So டைரக்டாவே sp2 அட்டாச் ஆயிருந்ததுன்னா இப்படி இருக்கும். and this compound is highly unstable. So அப்படின்னா என்ன அர்த்தம், more reactive னு அர்த்தம். This is more reactive. So remember that this is highly unstable and therefore it is more reactive compound. ஸோ வினைலிக்ல வந்து என்ன வரும், இது அரோமேட்டிக்ல நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், சப்போஸ் இஃப் யூ டேக் ஃபீனால் பார்த்தோன்னா என்ன, ஃபீனால் வந்து டைரக்டா இதில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வினைலிக் டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். மோனோஹைட்ரிக் இந்த மாதிரி வரும். டைஹைட்ரிக் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா டைரக்டா ரிங்கில் அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் OH லைக் திஸ், யூ ஹேவ் அனதர் OH லைக் திஸ். ஸோ வினைலிக்லேயே வந்து யூ வில் ஹேவ் மோனோஹைட்ரிக் வரும் வினைலிக்ல, டைஹைட்ரிக் வரும், ட்ரைஹைட்ரிக் உனக்கு வரும். ஸோ
ரெண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா we call this as catechol and 3 வந்தது அப்படின்னு சொன்னா we call that as hydroxyquinol. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல, அதே மாதிரி இங்க hydroxyquinol வந்துடும். we will see the nomenclature. So 2 இருந்தது அப்படின்னு சொன்னா you will have 1,4 இருக்கிற மாதிரி 1,4 இருந்ததுன்னு சொன்னா we call this as quinol. இப்போ if you remember கோவிடுக்கு வந்து முதல்ல மருந்து சொல்லும்போது குளோரோக்வினோன் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. குளோரோக்வினோன் அப்படின்னு மலேரியல் பண்ண ட்ரக் வந்து அது இது பண்ணாங்க அந்த இடத்துல. அது ஸோ தட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் ட்ரக் ஃபார், அப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணல அதில். ஸோ அதோடைய ஒரு டெரிவேட்டிவ் தான் இந்த குயினால். இது ஸோ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதில் we will be seeing all these compounds again on their derivatives. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் வெரி குட் ட்ரக்ஸ். they will act as a source for very good drugs. So you have 1, 2, 3 trihydroxy derivative இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு பேர் பைரோகேலால்னு பேர். ஸோ நேம்ஸ் எல்லாம் உனக்கு ஃபெமிலரைஸ் ஆகிறதுக்கு நீ எழுதிட்டே இருந்தால் தான் ஃபெமிலரைஸ் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா all these are all vinylic alcohol. Vinylic alcohol you will have monohydric vinylic alcohol, dihydric vinylic alcohol, trihydric vinylic alcohol and so on. So that is what is the classification of the alcohols. Okay, so இப்போ இந்த சாப்டர் ஃபுல்லா ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்னு பார்த்தோம் இல்லையா. ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ்ன்றது அரோமேட்டிக் அண்ட் அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நாமன்கிளேச்சரில் வந்து we will see the ஈத்தரோட நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஈத்தரோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் அதோட இதே தான் உனக்கு வரும். மோஸ்ட்லி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உனக்கு. அதில் ஈத்தரில் வந்து ரொம்ப கிளாசிஃபிகேஷன் உனக்கு வராது. யூ வில் ஹேவ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து symmetrical ether and non-symmetrical ether. Symmetrical ether or unsymmetrical ether. In the unsymmetrical ether வந்து sometimes it's also called as mixed ethers. Remember ether வந்து it is a non-terminal functional group இருக்கும். Non-terminal functional group. What are non-terminal functional groups? Non-terminal functional groups are one which is not present in the end of the carbon chain. End of the carbon chain la irukadu. For example, if you take a compound like this, so alcohol is an example of a terminal functional group. This is the terminal functional group. கடைசியில் இருக்கு உனக்கு. அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் நீ டெர்மினல்ல எடுத்துக்கலாம், ஆல்டிஹைடு நீ டெர்மினல்ல எடுத்துக்கலாம், ஹாலைட்ஸ், குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, இது எல்லாமே வந்து டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். கடைசியில் வரும், நடுவுலையும் வரும், ஆனால் கடைசியில் இது வரும். ஆனால் இப்போ இஃப் யூ டேக் கீட்டோன் எடுத்துட்டேன்னா அது கடைசியில் வராது, நடுவில் தான் வரும். அதே மாதிரி ஈத்தர் எடுத்துட்டேன்னா அது நடுவில் தான் வரும். அதே மாதிரி எஸ்தர் எடுத்துட்டேன்னாலும் நடுவில் தான் வரும். ஸோ ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் groups are called as non-terminal functional groups. So this is called as non-terminal functional groups. Non-terminal கடைசியில் வராது, இது நடுவில் தான் வரும். அது non-terminal functional groups. They don't come in the end. இது எண்டில் வந்தால் என்ன ஆகும்? இது சப்போஸ் if you have a carbon like this, இந்த மாதிரி வந்தால் என்ன ஆகும்? ஒன்று இங்கே ஹெச் வரணும், அப்போ ஆல்டிஹைடாக மாறிடும். அப்படி இல்லைன்னா அங்கே OH வந்ததுன்னு சொன்னால் ஆசிடாக மாறிடும். அது ஆசிடாக மாறிடும். ஸோ நான் டெர்மினல் வராது. இதெல்லாம் கீட்டோன் வந்து நான் டெர்மினலில் வராது. அப்படி வரதா இருந்தால் அது ஒன்று ஆல்டிஹைடாக வரும், இல்லை கார்பாக்சிலிக் ஆசிடாக உனக்கு வரும். ஸோ தட் யூ ஷுட் ரிமெம்பர். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் இதுதான் விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது. சிம்பிள். ஸோ சிமெட்ரிக்கல் ஈத்தரில் வந்து யூ வில் ஹேவ் சிமெட்ரிக்கல் ஈத்தர். சிமெட்ரிக்கல் ஈத்தர்னா என்ன? ரெண்டு பக்கமும் தேர் ஆல் மெட்டாமெரிசம் இல்லையா? நம்ம 11th படிச்சிருக்கோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஐசோமெரிசம்ல யூ வில் ஹேவ் தேர் ஆல் தே எக்ஸிபிட் மெட்டாமெரிசம். அப்படின்னா என்ன? ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும். CH3O CH3 ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு பக்கமும். அதே மாதிரி C2H5O C2H5 ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் we call this as a symmetrical ether. நான் சிமெட்ரிக்கல் ஈத்தர்னா என்ன? அதே மாதிரி அரோமேட்டிக்கில் கூட we can take it like this. C6H5O C6H5 ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும். டைஃபீனைல் ஈத்தர், டைஃபீனைல் ஈத்தர், டைஈத்தைல் ஈத்தர். ஸோ திஸ் will be called as dimethyl ether. Dimethyl ether. This will be called as diethyl ether.
இது வந்து காமன் நேம் இது திஸ் இஸ் டைஃபீனைல் ஈத்தர். இது டைஃபீனைல் ஈத்தர் இருக்கு, நம்ம நோமன்கிளேச்சரில் தனியாக பார்க்கலாம் இதை. தென் we will see it அப்போ டைஃபீனைல் ஈத்தர். இது வந்து சிமெட்ரிக்கல் ஈத்தர். இதே வந்து இப்போ மிக்சட் ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தரில் பார்த்தீங்கன்னா if you look at அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் என்ன வேற வேற மாதிரி இருக்கும். உனக்கு என்ன வேற வேறனா என்ன வேற வேற ஆல்கஹால் குரூப் இருக்கும். CH3O C2H5 CH3 4. ஸோ இது என்ன வரும்? ஈத்தாயில் மீத்தாயில் ஈத்தர், ஈத்தாயில் மீத்தாயில் ஈத்தர் காமன் நேம். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் காமன் நேம். அதே மாதிரி C6H5O CH3 C6H5O வேற வேற குரூப், ஒரு பக்கம் அரோமேட்டிக் இருக்கலாம், ஒரு பக்கம் அலிஃபேட்டிக் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மீத்தாயில் ஃபீனாயில் ஈத்தர், மீத்தாயில் எம் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் பி வரணும். மீத்தாயில் ஃபீனாயில் ஈத்தர் இது காமன் நேம் தான். இது நீ எப்படி வேணாலும் எழுதலாம், பட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் C6H5O CH2 C6H5 CH2 C6H5. ஸோ இது என்ன வரும்? பென்சாயில் குரூப்னு நான் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பென்சாயில் குரூப் சொல்லியிருந்தேன், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் வில் பி ஃபீனாயில் பென்சாயில் ஈத்தர் ஆர் பென்சாயில் ஃபீனாயில் ஈத்தர். பி ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? பென்சாயில் ஃபீனாயில் ஈத்தர். ஸோ நாமென்க்ளேச்சர் பேரலாக பார்க்குறோம், தனியாகவும் நம்ம பார்க்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிள் தான் அது. யூ டோன்ட் ஹேவ் டு கிராம் அபவுட் இட், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். Another type of classification is again simple classification வந்து aliphatic and aromatic ethers. Aliphatic and aromatic ethers. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது. ஸோ அதனால் அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக்கில் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு. அலிஃபேட்டிக் ரிங் இருந்ததுன்னு சொன்னால் we call that as carbon chain. So if you have the aliphatic ring, you will call that as an aliphatic ether. If you have the aromatic ring, you will call that as an aromatic. So இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே வந்து சிமெட்ரிக்கல்ல பார்த்தது, அதாவது C6 CH3O CH3 அதெல்லாம் வந்து all these things will be C2H5O CH3. இதெல்லாம் வந்து aliphatic. இதெல்லாம் வந்து examples of aliphatic ethers. ethyl methyl ether, diethyl ether, C2H5O C3H7 இது மாதிரி எது வந்தாலும் these are all aliphatic ethers வரும். அரோமேட்டிக்கில் வந்து you will have அரோமேட்டிக் ரிங் உனக்கு வரும். அதாவது ஒரு ரிங்கு வந்து அரோமேட்டிக்காக இருந்தால் போகிறோம், ரெண்டு பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று இருந்தாலே போகிறோம், ரெண்டு கூட இருக்கலாம். You can have both as aromatic ring or one as aromatic ring and so on. Okay, aromaticலயே வந்து aromatic வந்து it is further subdivided into two categories. aromaticல வந்து you will have வெறும் phenolic ethers, phenol பேஸ் பண்ணி வரக்கூடிய phenolic பேஸ் பண்ணி வரக்கூடிய ethers ஒன்று வரும். இன்னொன்று வந்து diaryl ethers வரும். diaryl ethers ரெண்டு கிளாசிஃபிகேஷன் வரும். தட் இஸ் phenolic ether அப்படின்னா என்ன அப்படின்னா you will have phenol, that is இந்த குரூப் இருக்கும். C6H5OH இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ phenolic ether. ஃபீனால்லேருந்து டிரைவ் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது derived from phenolன்றதுனால we can say this is phenolic ether னு சொல்லலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து we say it is diaryl இருக்குல்ல, அப்போ டைஃபீனைல் இது டைஃபீனைல் வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் பென்சாயில் வரலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் தட் இஸ் இருக்கு பார்த்தா இந்த காம்பவுண்ட். ஸோ தட் காம்பவுண்ட் இஸ் ஆல்சோ கேன் பி கிளாசிஃபைட் அண்டர் திஸ் கேட்டகரி. டைஃபீனைல் கேட்டகரியில் வந்து you will have that. So this is an example of diphenyl or diaryl ethers. This is diaryl. ரெண்டு பக்கமும் வந்து aryl group இருந்ததுன்னு சொன்னா we call them as diaryl ethers. சும்மா இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, என்ட்ரன்ஸ்க்கு தான் மெயினாக இதெல்லாம் வந்து உனக்கு ஃபோக்கஸாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ ஃப்ரம் நவ் onwards I will try to give you some questions in every class so that you prepare the answers for those questions. Okay, so now in this class, what are alcohols and phenols? Give example.